இந்த அடிப்படை புரிஞ்சுன்னா இன்னைக்கு ஏன் எல்லாரும் தங்கத்தோட விலை ஏறுது அப்படின்னா, உலக நாடுகளுக்குள்ள ஸ்திரத்தன்மை என்பது நாளுக்கு நாள் கேள்விக்குள்ளாகிட்டே இருக்கு. அமெரிக்கா என்ன பண்றாங்குது, கிரீன்லாந்து, இந்த பக்கம் வந்து கனடாவை அவன் பைத்தியக்காரனா மாறிட்டானா என்னன்னு தெரியல. இங்க பிடிக்கிறேன், அங்க பிடிக்கிறேன், எல்லாத்தையும் பிடிக்கிறேன், நாடு பிடிக்கிறேன், போயிட்டு அந்த பெண்குன் கையை வேற பிடிச்சிட்டு போறாப்புல. என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வம்பிழுத்துக்கிட்டு அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அமெரிக்கா அந்த வம்பிழுக்கிறனால ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல பல இடங்கள்ல வந்து போருக்கான சூழல் அதிகரிக்குது. போருக்கான சூழல் அதிகரிச்சிருச்சு அப்படின்னா, சப்போஸ் உலக போர் வந்துருச்சு அப்படின்னா, உலக நாடுகள் என்னைக்கு ஒரு நாடு உலகம் என்னைக்கு ஒரு நாடு மேல வரும் நமக்கு யாருக்குமே தெரியாது. அப்ப எந்த பொருளுக்கு வந்து வேல்யூ மாறாம இருக்கும்னா தங்கம் மட்டும்தான். ஸோ தங்கம் மட்டும் ஒரு வியாபாரத்துக்கான ஒரு மூலதனமா இருக்கும், ஒரு இன்சூரன்ஸா இருக்கும். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இந்த பெரிய வணிகர்கள்லாம் உலக நாடுகளுக்குள்ள பிரச்சனை வர மாதிரி இருக்குப்பா, அப்ப நாளை பின்ன எதான டாலர் வேல்யூ இறங்கும், இந்த வேல்யூ இறங்கும், இப்ப பெட்ரோல் பிரைஸ் ஏறலாம், ஹைக் ஆகலாம், எல்லாம் ஆகலாம். அப்ப நமக்கு வந்து ஒரு செக்யூரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னு பார்க்கும்போது தங்கம். ஸோ இந்த தங்கத்தோட வேல்யூ தான் ஸ்டேபிளா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க, தங்கத்தை வாங்குவோம்னு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, உலகத்துல எப்பெல்லாம் போர் நடக்க ஆரம்பிக்கும் போது உலக பணக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா தங்கத்தை பதுக்க தொடங்குவாங்க, தங்கத்தை தங்களுக்குன்னு சொல்லி ஒதுக்க தொடங்குவாங்க. இது பணக்காரர்கள் மட்டும் செய்ய மாட்டாங்க, சில நாடுகளும் செய்யும், சில வங்கிகளும் செய்யும். பெரிய பெரிய பேங்க்ஸ் எல்லாம் தங்கத்தை வாங்கி தங்களுடைய மதிப்பை பாதுகாத்துக்கிறதுக்கு தங்கத்தை வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, சீனா வந்து போர் நடக்க போறத உணர்ந்தனால சீனா இப்ப அதிக அளவுல தங்கத்தை வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப சீனா மார்க்கெட்ல அதிக அளவு தங்கத்தை வாங்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் ஃபார் கோல்டு வந்து ரைஸ் ஆகுதா, கோல்டோட டிமாண்ட் ரைஸ் ஆக தங்கத்தோட விலை வந்து அப்படியே சர்ன்னு ஏறுது. அப்ப தங்கத்தோட விலை இப்ப ஒரு நாடு வந்து அதிகமா தங்கம் நமக்கு தேவைன்னு சொல்லி வாங்கினா, இப்ப இந்த நாடு மட்டும் வாங்காது, உலக நாட்டுல எல்லா நாடுமே வந்து தங்கத்தை வாங்குறதுல இப்ப மும்முரம் காட்டிட்டு வராங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற மார்க்கெட்ல இருக்க தங்கத்தை எல்லாத்தையுமே வாங்க டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இன்க்ரீஸ் ஆக தங்கத்தோட விலை சல்லுன்னு ஏறிக்கிட்டே தான் போகும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல இருந்து உலகத்துக்குள்ள போருக்கான சூழல் அதிகரிச்சுக்கிட்டே போச்சுன்னா தங்க விலை ஏறிக்கிட்டே போகும். ஆனா இந்த நேரத்துல யோசிக்கிறப்போ செம்மையா இருக்குங்க. நம்ம சிஸ்டம் கல்ச்சருக்குள்ளேயே பாருங்களேன், தங்கத்தை வந்து வீட்டுல வச்சுக்கிறதா எல்லாருமே நம்ம அப்படி நம்ம உடம்புல போட்டுக்கிறதே ஒரு வழக்கமா வச்சுட்டு சம மேட்டர். அதுக்கும் சொல்றேன், அதுக்கு நான் அதுல வந்து நமக்கு ஒரு பிளஸும் இருக்கு, ஒரு பெரிய மைனஸும் இருக்கு. நான் சொல்றேன்.